ஹலோ வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், எங்கள் தோட்டத்தில் வந்து பெங்களூர் தக்காளி எவ்வளோ அழகாக காய்ச்சிது. பழுத்தே போயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே கட்டிங் பண்ணுறோம் நாங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். தக்காளி வெயிலுக்கு பாருங்கள் வெடிச்சு கூட போயிடுச்சு. அது மட்டும் இல்லை, அப்படியே பாருங்கள் எவ்வளோ பச்சை மிளகா. இது வந்து குண்டு பச்சை மிளகா. இதுங்க வந்து இன்றைக்கி கட் பண்ணுறோம் பாருங்கள். கிட்ட பாருங்கள் எவ்வளோ பேச அதை பழுக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. அதனால் நான் வந்து இதை வந்து கட் பண்ணிடுறேன். கொஞ்சம் அழகாக பாருங்கள். இப்போ பழுத்துச்சு பாருங்கள். பழுத்தே பழுத்துச்சு. நம்ம வீட்டிலே விதை போட்டு கொஞ்சம் காய் காய்ச்சா சந்தோஷமாக இருக்கும். இங்கே பாருங்கள் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ கிட்ட காட்டுப்பாங்க. பாருங்கள் எவ்வளோ இங்கே பாருங்கள் பெருசு. இது ஆக்சுவலாக எனக்கு கொடை மிளகான்னு சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இது கொடை மிளகா இல்லை, குண்டு மிளகா. குண்டு மிளகா தான் அவங்க வந்து கொடை மிளகான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல இருக்குது. நிறைய காய் வச்சுருக்கு. நான் கூட கொடை மிளகா தான் வரும், பெங்களூர் தக்காளி எப்படி வந்ததோ அதே மாதிரி கொடை மிளகா வரும்னு நினச்சிட்டு தான் நான் அசசியாக இருந்தேன். ஆனால் இது கொடை மிளகா இல்லை, குண்டு மிளகா. குண்டு மிளகா தான் நம்மளுக்கு கொடை மிளகா சொல்லிட்டு இது நாங்கள் நல்லா பழுக்குது பாருங்கள். இதெல்லாம் பண்ணி பழுக்கிற ஸ்டேஜ். பழுத்து தான் நமக்கு காஞ்ச மிளகாவாக கிடைக்குது. இது குண்டு மிளகா கிடச்சிக்குது. இது குண்டு மிளகா. இங்கே பாருங்கள் நீட்டு மிளகா. இது வந்து எங்களுக்கு நீட்டு மிளகாவும் காசு இருக்குது. பாருங்கள் அழகாக நீட்டு மிளகா பாருங்கள். பாருங்கள் அழகாக நீட்டு மிளகாவும் காய்ச்சிருக்குது. பாருங்கள் நீட்டு மிளகா இன்னும் கூட காய்ச்சிக்கிட்டு இதெல்லாம் செடியில் போட்டுது. பாருங்கள் அழகாக இருக்குது. நீட்டு மிளகா, குண்டு மிளகா. இது தக்காளிங்க பாருங்கள் காய் நிறைய இருக்குது. இன்னும் நான் எடுக்க காய் நிறைய இருக்குது, பூ நிறைய இருக்குது. பாருங்கள் நான் எடுக்கல, நான் நல்லா குண்டு குண்டாக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னாக்கா பச்சை மிளகா இருக்காவும் அப்படியே வந்தீங்கன்னா பாருங்கள் அவ்வளோ அழகாக ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு பாரிஜாதம் பூத்துக்குது பாருங்கள். அவ்வளோ அழகாக இதான் ஃபஸ்ட்டு என் பையன் இந்த ஸ்கூலில் சில்ட்ரன்ஸ் டேஸ் கொடுத்த செடியில் ஃபஸ்ட்டு பூத்துருக்கு பாருங்கள். அவ்வளோ அழகாக நிறைய மொட்டை எடுத்துக்குது. இதுவும் இதே மாதிரி நீங்களும் சின்னதாக அழகாக செடியில் போட்டு ஒரு 4-5 காய் வந்தாலும் அது சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். தேங்க்யூ.